ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்தினானா, இப்போ ஸ்வட்லானாவுல போலீஸ்ல புடிச்சு குடுத்தானா அப்படின்றது. ஸோ அந்த பார்ட்ல இருந்துமே இந்த பார்ட் கன்டின்யூ ஆகுது. இவன் அப்படியே நின்னுட்டு இருப்பான். ஸோ அவ வந்து சொல்லுவா, "கிட்ட வராத, நான் உன்னை சுட்டுருவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ கௌரிய விடு ப்ளீஸ்" அப்படின்ற மாரி இவன் கேட்பான். "இன்னும் 5 நிமிஷம் தான்டா, உன் பொண்டாட்டி தொலைஞ்சா" அப்படின்ற மாரி அவளும் சொல்லிட்டு இருக்க. அப்ப அம்மாயி வந்து, "இந்த ஸ்வட்லானா தானே உனக்கு வேணும், இந்தா புடி, நீங்க எங்களோட கௌரிய விட்டுரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவும், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிட்டு. உங்களுக்கு தான் என்ன பத்தி எல்லா விஷயமே தெரிஞ்சுட்டா. இதுக்கு மேல இவ இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அப்படின்ற மாரி இந்த கிறுக்கு பேசிட்டு கிடக்கு. அது மட்டும் இல்லாம ஓம்காரா பக்கத்துல ஒரு ஊசிய தூக்கி போடுறா. போட்டுட்டு இந்த ஊசி எதுக்கு? இது என்ன ஊசி? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இது வந்து பாய்சன் இன்ஜெக்ஷன். இத நீ அவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்ற மாரி அவ சொல்றா. உடனே நான் எதுக்கு இன்ஜெக்ட் பண்ணணும்? நான் அவளலாம் இன்ஜெக்ட் பண்ண மாட்டேன். உன்ன மாரி ஒரு கேரக்டர என் வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ சொல்றா, "நீ இன்ஜெக்ட் பண்ணலன்னா என்ன? நான் கன்ன வச்சு அவள சுட்டு கொல்லுவேன்" அப்படின்ற மாரி அவளுக்கு கன்ன வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காளா. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே அவளுக்கு முன்னாடி அவள காப்பாத்துற விதமா போய் நிக்கிறான். அப்படி நின்னதுக்கப்புறம் இவ என்ன பண்றா, அந்த கன்ன வச்சுட்டு நிப்பாள்ல. ஸோ போலீஸ் வந்துருது. போலீஸ் வந்து அவள புடிச்சிருது. இவன் வந்து என்ன பண்றான், அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து நம்ம ஹீரோயின வந்து அப்படியே தூக்குறான். தூக்கிட்டு "கௌரி எந்தி, கௌரி எந்தி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கத்துல இருந்து கத்திட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாரியே இல்ல. இன்ஃபாக்ட் அவங்க மூச்சு கூட விடுறது தெரியல. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மேரி கூட்டிட்டு போய் அவன் ஒரு இடத்துல படுக்க வச்சு, "எந்திரி கௌரி எந்திரி கௌரி எந்திரி கௌரி எந்திரி" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். போலீஸ் வட்டலானாவ புடிச்சிருக்கும்ல. ஸோ போலீஸ்ட்டயே இவ சொல்றா, "நான் கிடையாது. இதெல்லாம் இவங்கலாம் பொய் சொல்றாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவும், அம்மாயி வந்து, "யாரு பொய் சொன்னா? நாங்களா பொய் சொல்றோம்? நீ ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டிருக்க. அந்த பிளான நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த "சார் பாருங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்ட்ட காட்டுறாங்க. ஸோ இத பார்த்துட்டு அந்த போலீஸ், "நீ தானம்மா இது? ஸ்டேஷனுக்கு நடம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இல்ல சார். இது வந்து வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆ சொல்லு சொல்லு. எந்த பொண்ணு? சொல்லு கேட்போம். எந்த பொண்ணு? கொஞ்சம் அந்த பொண்ண கூட்டிட்டு வரியாம்மா?" அப்படின்ற மாரி அம்மாயி சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இத பார்த்துட்டு அவ அப்படியே அம்மாயியே மொறச்சிட்டு இருக்கா. மொறச்சிட்டு இருந்துட்டு அவங்க அம்மாயி சொல்றாங்க, "சார் கூட்டு போங்க சார் இந்த காட்டுப்பூச்ச" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே "நடம்மா ஸ்டேஷனுக்கு" அப்படின்ற மாரி அந்த சாரும் சொல்லிட்டு இருக்கவும், இங்க நம்ம பாட்டி அப்படியே நேரா கௌரி கிட்ட போயிர்றாங்க. போயிட்டு கைய வந்து செக் பண்றாங்க. பல்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இத வந்து ஓம்காராட்ட சொல்றாங்க. "ஓம்காரா ஏதாச்சும் பண்ணு. பல்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. இப்படியே விட்டா அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 நிமிஷத்துலயே இறந்து போயிருவா" அப்படின்னு சொல்லவும், அவனும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமலேயே அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவள கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்திர்றான். அப்படி காப்பாத்துனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே எஞ்சிர்றாங்க. எஞ்சத பார்த்துட்டு அம்மாயி வந்து, "கடவுளே நல்ல வேளை நீங்க காப்பாத்திட்டீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே ஒரு மாரி அழுதுட்டே தான் "கௌரி எந்தி" அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே அவளும் எஞ்சி உட்காந்துருக்கா. உட்காந்துட்டு, "இங்க என்ன போலீஸ் வந்திருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாளா. ஸோ அந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. போலீஸ் வந்து ஸ்வட்லானாவ கூட்டு போக நிக்குது. அப்படி நின்னுட்டு இருக்கும்போது, இவன் சொல்றான், "ஒரு நிமிஷம்" அப்படின்ற மாரி சொல்றான். அம்மாக்கும் அம்மாயிக்கும் ஷாக்கா இருக்கு. "என்னடா இவன் மறுபடியும் சொல்லப் போறான்" அப்படிங்கிற மாரி. உடனே அவன் சொல்றான், "உனக்கு நான் 48 மணி நேரம் டைம் குடுத்தேன். அதுக்குள்ளயுமே நான் வந்து நீ வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டேன். இனிமேல் நீ எங்க வீடு இல்ல. இந்த பக்கமே வரக்கூடாது. கனவுல கூட நீ நினைக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தர தரன்னு வெளியில இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போய் "கூட்டு போங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு" அப்படின்ற மாரி அவங்கள்ட்டயுமே இவன் வந்து சொல்லிர்றான். ஒரு வழியா ஸ்வட்லானாவ போலீஸும் கூட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "நான் இந்த மாரி இப்போ நான் அந்த வீட்ல இருந்து போணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவும், அம்மாயி சொல்றாங்க, "நீ ஏன் இந்த வீட்ல இருந்து போணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓம்காரா வந்து என்ன அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஸ்வட்லானா வீட்ட விட்டு போனதுக்கப்புறம் நானும் போயிறணும் கண்டிப்பா. அப்படின்னு சொல்லி தான் ஓம்காரா என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. ஸோ நான் கண்டிப்பா அந்த வீட்ட விட்டு போயிருவேன் அப்படின்ற மாரி அவளும் சொல்லிட்டு கிடக்கா. சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அப்ப அம்மாயி வந்து அதெல்லாம் போ வேணாமா அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அவங்களுக்கே தெரியாம இவ பேக்ல லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து, "நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் ஓம்காரா" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போகவே இஷ்டம் இல்ல. பட் ஓம்காரா சொல்லிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த இடத்துல இருந்துமே அவ வெளியில போறா. ஹீரோவோட அண்ணா வந்து வெளியில இருந்து உள்ள வராங்க. வந்துட்டு, "ஓம்காரா இங்க வா! நீ எப்படி என்ட்ட இவ்ளோ பெரிய விஷயத்த மறைக்கலாம்? நான் உன்ட்ட அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறைச்சிருக்கனா?" அப்படிங்கிற மாரி அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. உடனே சுத்தி இருக்கிற எல்லாருமே, "என்ன விஷயத்த மறைச்சான்? என்ன விஷயம்? சொல்லுப்பா! அவன் என்னப்பா மறைச்சான்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே, "நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்ல ஓம்காரா. எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உன்ட்ட சொல்லணும்னு சொல்லுவேன். நம்ம பிரதர்ஸ் வந்து
அப்படிதான் நம்ம வந்து உறுதிமொழி எடுத்திருக்கோம். ஆனா, நீ இப்படி பண்ணுவ நான் நெனச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் எந்த விஷயத்த மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து அந்த விஷயத்த நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வெளியில போய் அப்படியே நம்ம கௌரிய கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இவ தான் கௌரி அப்படின்னு சொல்றாங்க. இவ தான் பெரியம்மாவுடைய மருமக அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன். சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் ருத்ரா கேட்கான், "என்னது? என்னுடைய அண்ணியா?" அப்படின்னு சொல்றான். அத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த அனிகாவும், "என்னது எனக்கு தங்கச்சியா?" அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்து, "இத நீ எப்படி மறைக்கலாம் ஓம்காரா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "என்னுடைய சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு." அப்படிங்கிற மாரி அவனும் எக்ஸ்ப்ளைன் பண்ண வரான். பட் சிவா கேட்கிற மாரியே இல்ல. "நீ என்ன பிரச்சனைனாலும் என்ட்ட சொல்லியிருக்கணும். நீ எப்படி என்ட்ட மறைச்ச? எப்படி மறைக்கலாம்?" அப்படிங்கிற மாரி அவன் ரொம்ப கோவப்படுறாங்க அண்ணன். ஸோ உடனே இத கேட்டுட்டு அம்மாயியும் சொல்றாங்க, "இப்ப என்னப்பா அவன ஏன்பா போய் திட்டிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாரி வாயையும் விட்டுருதாங்க. விட்டதுக்கப்புறம், "என்னது உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி இவனும் கேட்கறான். அப்புறம் இந்த ஸ்வட்லானா வந்து, "நீ கௌரி" அப்படின்னு சொல்லி கத்துறா. கத்துனதுக்கப்புறம், "உன்ன நான் சும்மா விட மாட்டேன். என்னோட எல்லா பிளான்லயுமே நீ தான் குறுக்க வந்த" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்ன கொல்லாம விட மாட்டேன்டின்னு" சொல்லிட்டு அவள கொல்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வராளா. ஸோ அப்ப அந்த இடத்துக்கு அனிகா போய் நின்றுதாங்க. நின்னுட்டு, "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய தங்கச்சிய நீ இப்படி சொல்லுவ? என்னுடைய செண்பகத்த வச்சு உன்ன அடிப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது, "செண்பகமா? அது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஹீரோயின் கேட்காங்களா, "அதுதான் என்னுடைய ஸ்லிப்பர். உனக்கு தெரியாது. என்னுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் நான் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம், "நான் உன்ட்ட பேச வரல. நான் அவள்ட்ட போய் பேசிக்கணும். நீ தள்ளு." அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த இடத்துக்கு ருத்ராவும் வரா, "என்னுடைய மசில்ஸ பாரு. நான் உன்ன சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா இங்கருந்து போயிரு." அப்படின்ற மாரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். "நான் உன்ட்ட பேச வரலடா. நான் அவள்ட்ட பேசணும்." அப்படின்ற மாரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சிவாவும் வராங்க. அப்படியே ஓம்காரும் வந்து நிக்கிறாங்க. ஓம்காரம் வந்து நின்னதுக்கப்புறம் சிவா வந்து, "போலீஸ்ட்ட நீங்க அந்த பொண்ண புடிச்சுட்டு போங்க." அப்படின்ற மாரி சொல்லவும், "நான் கண்டிப்பா உங்க எல்லாத்தையுமே அழிக்காம விடமாட்டேன். கண்டிப்பா நிச்சயமா அந்த இடத்துக்கு நான் வருவேன்." அப்படின்ற மாரி சாபம்லாம் விட்டுட்டு போறா. உறுதிமொழி எடுக்காங்களாமா. உறுதிமொழி எடுத்துட்டு போறா அந்த இடத்துல இருந்து. அப்புறம் சிவா சொல்றான், "நீ மறைச்சிருக்க கூடாது ஓம்காரா." அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட பேசாமயே போறான். உடனே ஓம்கார் அந்த இடத்துக்கு வந்து, "என்ட்ட பேச மாட்டியா அண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ தானே என்ட்ட சொன்ன எதையுமே மறைக்கக்கூடாது பிரதர்ஸ்குள்ளன்னு. அப்ப எப்படி நீ இந்த பெரிய விஷயத்த மறைக்கலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சுருங்க." அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி இனிமேல் நீங்க வந்து என்ட்ட எதையும் மறைக்கக்கூடாது. ருத்ராவா இருந்தாலும் சரி, ஓம்காராவா இருந்தாலும் சரி." அப்படின்ற மாரி சொல்லி ஹக் பண்றான். இந்த சீரியல்லயே இந்த பிரதர்ஸோட பாண்ட் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹால்ல வந்து எல்லாரும் இருந்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அப்ப ருத்ரா கேட்கான், "ஆமா நீ உன் கூடயே வச்சிருப்பியே அந்த சுல்புல் அவன எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. கொஞ்சம் இந்த அம்மாயிலாம் சிரிக்கிறாங்க. அப்புறம் அந்த சுல்புலே இவ தான் அப்படின்ற மாரி கௌரியே சொல்லிர்றானா. அப்படி சொன்னதுக்கப்புறம் சரியான ஷாக் இவனுக்கு. "ஓ! அதான் நீ நாள் ஃபுல்லா இவன பார்த்துட்டு இருந்தியா? வச்சியா?" அப்படின்னு சொல்லி அவனுமே கலாய்ச்சிட்டு இருக்கான். கலாய்ச்சிட்டு இருந்ததுக்கப்புறம் சிவா சொல்றாங்க, "மறுபடியும் வந்து நம்ம மேரேஜ் பண்ணணும். நம்ம ஓம்காராக்கும், கௌரிக்கும். ஏன்னா, அவ வந்து நம்ம வீட்டோட மருமக. ஸோ, அவளுக்கு வந்து மறுபடியும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, பாட்டி சொல்றாங்க, "அப்போ உனக்கும் அனிகாவுக்கும் தான்ப்பா மறுபடியும் மேரேஜ் பண்ணி வைக்கணும். 2 பேர் மேரேஜுமே ஒண்ணா வச்சர்லாம்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அப்புறம் வந்து ஹீரோவோட தங்கச்சி வந்து கூப்பிடுறா, "வாங்க அண்ணி, வாங்க அனீஸ் நம்ம 2 பேரும் ரூமுக்கு போலாம்." அப்படின்ற மாரி 2 அண்ணியும் கூட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போயிட்டுருப்பா. அப்போ சிவா வரான். சிவா வந்துட்டு, "அனிகா உன்ட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்ற மாரி சொல்லிர்றான். அந்த இடத்துல இருந்து கௌரியும், அவன் ஹீரோவோட தங்கச்சியும் வந்து போயிர்றாங்க. அப்புறம் ஹீரோ வாரான் வந்துட்டு, "நீ வந்து இன்னும் வீட்ட விட்டு போல. நீ எப்படி வந்து சிவாட்ட போய் சொல்லியிருக்கலாம். உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்ற மாரி அவ கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்லங்க நான் வந்து வெளில போனேன். பட் அவங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, ருத்ரா வந்துடுறான் அந்த இடத்துல வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானா. உடனே இவன் வந்து, "நீ ரூமுக்கு வா உன்ட்ட நான் பேசணும்." அப்படின்ற மாரி கூட்டு போயிர்றான். அப்புறம் ஃபங்ஷனுக்கு வந்து எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆயி ஹீரோவும், ஹீரோவோட அண்ணாவும் கீழ நின்னுட்டு இருப்பாங்க. ஸோ இத பார்த்துட்டு மேல இவங்க 2 பேரும் அக்காவும், தங்கச்சியும் ரெடி ஆயிட்டு வந்திருப்பாங்க. ரெடி ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப வந்து ஜான்வி அம்மா சொல்றாங்க ஹீரோட்ட, "நீ போய் கௌரிய கூட்டிட்டு வா." அப்படின்ற மாரி சொல்லவும், அவனும் கிட்ட போறான். கிட்ட போயிட்டு அவ கைய வந்து ரொம்ப ஃபோர்ஸா புடிக்கிறான். புடிச்சுட்டு, "கீழ இறங்கி வா." அப்படின்கிறான். உடனே இத பார்த்துட்டு, "ஒழுங்கா தான் சொல்லேன்டா. கீழ இறங்கி வான்னு ஒழுங்கா தான் சொல்லேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இவனும், "கீழ இறங்கி வாம்மா." அப்படின்ற மாரி சொல்லிர்றான். சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபங்ஷனுமே ஃபங்ஷன் நடக்கும்போது அவங்க அண்ணாவும், அண்ணியும் ரிங் போட்டு மாத்திக்கிறாங்க. அந்த மேரி இவனும் ரிங் போட்டு மாத்திக்கணும். பட் இவன் கையில ரிங்க வச்சுட்டே யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் தயங்கி தயங்கி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே இத பார்த்த இவனோட அண்ணாவும், அண்ணியும் அண்ணி வந்து ஓம்காரா கிட்ட வந்து நிக்கிறாங்க. அண்ணா வந்து கௌரி கிட்ட வந்து நிக்கிறாங்க. 2 பேத்தையுமே ரிங் போட சொல்லி,
2 பேத்துக்குமே அவங்க ஒவ்வொருத்தர் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. பட் ஓம்காரா இதெல்லாம் இஷ்டம் இல்லாத மாரியே தான் இருக்கான். அவன் எதையுமே ஏத்துக்கல. கௌரியையுமே ஏத்துக்கல தான். சரி என்ன பண்றது? பட் நம்ம கௌரி வந்து இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவன் நெனச்சா வந்து மன்னிக்கலாம். ஸோ இவன் வந்து மன்னிக்கிற ஐடியாவிலே இல்ல. ஏன்னா, அவன் வந்து நம்ம ஹீரோயின வந்து தப்பா தான் நெனச்சுட்டு இருக்கான் இன்னுமே. அதனால கோவத்திலேயே உர்ருன்னு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். இத பார்த்துட்டு ரமா அம்மாயி வந்து கடவுள் தான் எல்லாத்துக்குமே நன்மை செய்றவங்க. கடவுள் தான் இவங்க எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வச்சிருக்காங்க. இன்னும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாரி அந்த பாட்டிகிட்டயும் உட்காந்து ரமா அம்மாயி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இங்க ஒரே இடத்துல தான் நிக்கிறாங்க. அப்ப அனிகா கேட்கிறா, "என்ன கௌரி நீ அமைதியாவே இருப்பியா எப்பவுமே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் இல்லக்கா. நான் வரையில நீங்க வந்து என்ன பார்க்கணுமே. நான் வந்து அவ்ளோ துரு துருன்னு இருப்பேன்." அப்படின்ற மாரி அவ சொல்லியும் முடிக்கிறா. இங்க நம்ம ஹீரோ வந்து அவளுடைய கைய புடிச்சு தர தரன்னு ரூமுக்கு இழுத்துட்டு வாரான். இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம, "நான் உன்ன என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போறேன்னு தானே சொன்ன. ஆனா நீ போனியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண வரா. பட் அவள எக்ஸ்பிளைன் பண்ணவே விடாம, "நீ இப்படிதான் எனக்கு தெரியுமே, வைக்குமே, வாங்குமே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு விஷயத்தையா அப்படியே அடுக்கிர்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் இங்கேருந்து எங்க போவேன்?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீ விஷத்த குடிச்சிட்டு செத்தாலும் எனக்கு பரவால்ல" அப்படின்ற மாரி கொஞ்சம் கூட கருணையே இல்லாம நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் "நான் இங்கேருந்து போயிருவேன்" அப்படின்ற மாரி அவன்ட்ட சொல்லிர்றாங்க. ஸோ அவனுமே கோவத்துல அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிர்றான். அப்படியே நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு தன்னந்தனியா அப்படியே படியிலேருந்து நடந்து வந்துட்டுருப்பா. ஸோ இத அனிகா பார்த்துருவா. பார்த்துட்டு, "இங்க வா கௌரி" அப்படின்ற மாரி சொல்லி கூப்பிட்டுருவா. கூப்பிட்டுட்டு, "நீ என்ன பண்ற? உனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்ற மாரி அனிகா சொல்லவும், இவன் நினைக்கிறான், "ஆஹா! நம்ம ஹஸ்பண்ட் பேசினத இவங்க கேட்டுட்டாங்களா?" அப்படின்ற மாரி இவ யோசிக்கிறா. அப்புறம் நேரா கௌரிய வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ரமா அம்மாயி கிட்ட சொல்றாங்க, "இந்த மாரி இவள தனியா விட்டுட்டீங்களே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம், "இவன் ஏன் தனியா இருக்க போறான்? ஏய் ஓம்காரா இங்க வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ரமா அம்மாயி கூப்பிடுறாங்க. "இந்த பாரு உன்னுடைய ஒய்ஃப் தனியா நிக்கிறா. ஸோ நீ தான் பார்த்துக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவன் அப்படி அவ கைய புடிச்சு நைஸா கூட்டு போய், "நீ இன்னும் வீட்ட விட்டு வெளில போலையா? இதுக்கு மேலலாம் நான் யாருக்காண்டியும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உன்ன நானே வெளில அனுப்புறேன்டி" அப்படின்ற மாரி அவ கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வர பார்க்குறான். அப்ப பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வந்துட்டு, "என்னப்பா நீ? கௌரி கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் நெறைய சடங்கு இருக்கு. அதுவரைக்கும் நீ என்ன உன் ஒய்ஃப்ட்ட அவ்வளவா பேசக்கூடாது. ஆனா நீ பேசிட்டு இருக்க. இனிமே கௌரி வந்து என்னோடயே ரூம்லயே தூங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சடங்குலாம் முடிச்சதுக்கப்புறம் உன் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன் கௌரிய" அப்படின்ற மாரி இவங்க சொல்லிட்டு இருக்கவும், அங்க பிங்கி ஆன்டி வந்து ஆரம்பிச்சுடுறாங்க. பூஜை பண்ணணும்ல. அந்த பூஜையில வந்து அனிகாவோட அப்பா பேரு, அதுக்கப்புறம் கௌரியோட அப்பா பேரு, இந்த வீட்ல உள்ள மருமகளுடைய அப்பா பேர்லாம் சேர்க்கணும்ல அந்த பூஜையில அப்படின்ற மாரி ஆரம்பிச்சு விட்டுறாங்க. ஸோ இது வந்து சிவாக்குமே புடிக்கல தான். சிவா வந்து சொல்றான், "இந்த மாரி வேண்டாம். இந்த இந்த பூஜை வேண்டாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவும், யாருமே கேட்க மாட்றாங்க. உடனே இவனும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல இருந்தும் பாட்டி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி நம்ம ஹீரோயினும் பாட்டி ரூம்ல தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டி வந்து, "இந்த பாரும்மா இது சிவா எவ்வளோ கியூட்டா இருக்கான் பாத்தியா?" அப்படின்னு சொல்லி ஆல்பம்ஸ்லாம் காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. "இது நீங்களா பாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "ஆமாம்மா இது நான் தான்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம், "இது யாருன்னு தெரியுதா? உன் புருஷன் தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இவளும் சிரிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஓம்காரா வந்துட்டானா, இத பார்த்துட்டு, "என்னப்பா நீ இங்க வந்திருக்க? நீங்க இன்னும் தூங்கலையா பாட்டி? உங்க ஹெல்த் என்ன ஆகுறது?" அப்படிங்கிற மாரி இவன் சொல்லவும், "நீ ஏன்பா அத பத்தி இப்பவுமே கவலைப்பட்டுட்டு இருக்க? ஓ! நீ உன் பொண்டாட்டிட்ட பேசணுமா? உன் பொண்டாட்டி இல்லாம உனக்கு தூக்கம் வர மாட்டுதா? சரி நான் போய் இந்த ரமா அம்மாயிக்கு வந்து நான் மாத்திரைய குடுத்துட்டு வரேன். நீங்க அதுவரைக்கும் பேசிட்டு இருங்க" அப்படின்ற மாரி இவங்க 2 பேத்தையும் அந்த ரூம்ல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல இவங்க 2 பேரும் எப்படினாலும் சண்ட தான் போடுவாங்க அப்படின்றது. இவன் அதே மாரி வாரான். வந்துட்டு, "இந்த பூஜையில வந்து நீ கலந்துக்க கூடாது. எங்க வீட்டு ஃபங்ஷன்ல நீ இருக்கக்கூடாது. அ அதாவது ஒரு மரியாதை குறைவா இருக்கும். நாளைக்கு வந்து பிரஸ், மீடியா எல்லாமே வரும். ஸோ நீ அதுக்குள்ள இந்த வீட்ட இருந்து போயிறணும்" அப்படின்ற மாரி அவன் வந்து மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே என்ன எல்லாரும் தப்பா நெனைப்பாங்க. அப்படி நெனைச்சாலும் பரவால்ல. நீங்க இதத்தான் சொல்ல வாரீங்களா? அப்ப நான் இந்த வீட்ல இருந்து நான் போயிர்றேன் அப்படின்ற மாரி அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே பேசுறா. ஆனா ஐயோ பாவம் நம்ம ஹீரோயின். இவன் ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்றான்னே தெரியல. அம்மா வந்து ஓம்காரன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓம்காரன் ரூமுக்கு வரவும், ஓம்காரன் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். "என்னப்பா நீ கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கும்போது, "அம்மா எனக்கு இரிட்டேட் பண்ணாதீங்கம்மா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல உங்கள்ட்ட, இந்த கல்யாணம் வந்து
எனக்கு புடிக்கல, வைக்கலன்னு. மறுபடியுமே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ மறுபடியும் பூஜைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த இந்த பூஜைலாம் வரவும் எனக்கு இஷ்டமே கிடையாதும்மா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப நீ எதுக்கு மறுபடியும் கௌரிட்ட சண்டை போட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அவள புடிக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ கிளம்பி வாப்பா. இதுக்கு மேல உன்னோட விருப்பம், உன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருப்பாள. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அண்ணனும், தம்பியும் அப்படி 3 பேருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அனிகா வந்து ஹீரோயின வந்து அந்த சைடு சொல்லிடுறா. அதேமாரி இவன் என்ன பண்றாங்க, சிவாவும் இந்த மாரி ஓம்காராவ தள்ளி நிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ருத்ரா வந்து சொல்றான், "சுல்புல் அண்ணி" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஒரு மாரி இருந்துச்சா, உடனே இல்ல கௌரி அண்ணி ஒழுங்கா அண்ணன்கிட்ட வந்து நின்னுங்கோ அப்படின்ற மாரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்ப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி வளைச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ருத்ரா இருக்கான்ல, ஸோ அவனும் வந்து ஓம்காரா கிட்ட நின்னு தனியா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.